வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பவ யோகால இருக்கு. இன்னைக்கு பார்க்க போற ஆசனா அர்த்தஹஸ்த பாதங்குஷ்டாசன். இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி வார்ம் அப்பை பார்த்துக்கலாம். வார்ம் அப்னா என்ன? நார்மலி கீழே கால்கள்ல வேலை ஒரு மாதிரி ஆசனாஸ் இருக்கும்போது ஹிப்போட லைன் நல்லாவே பெண்டா இருக்கணும். அதுக்கு ஒரு வார்ம் அப் எப்பவுமே தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க உங்க கையை இப்படி பிடிச்சுக்கலாம். அதாவது கட்டை விரல் மட்டும் பின்னாடி புஷ் பண்ற மாதிரி இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இப்போலாம் மெதுவா ஃப்ரண்ட்ல போயிட்டு மெதுவா பின்னாடி தலை மேல தூக்கி பின்னாடி ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. அப்புறமா ரைட் சைடை நல்லா பெண்ட் பண்ணி பாருங்க. ரைட் சைட்ல நல்லா பெண்ட் பண்ணணும். எவ்வளவு முடியுதோ உங்க முட்டிகள் முன்னாடி வராம ஸ்ட்ரெயிட்டா இருந்துக்கிட்டு அண்ட் மெதுவா முன்னாடி அண்ட் சைடு வைஸ் அகேன். இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். முன்னாடி பெண்ட் பண்ணுங்க, மார்பு பகுதியும் முன்னாடி தள்ளுங்க. ஸோ தட் ஸ்பைன் இரெக்ட் ஆகும். உங்களோட எல்போ பின்னாடி வரும் அண்ட் மெதுவா மேல வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடுங்க ரைட் சைட்ல. அப்புறமா மெதுவா ஸ்ட்ரெயிட் ஆகி லெஃப்ட் சைட்ல அண்ட் ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குட்டி வார்ம் அப் பார்த்தோம். இந்த அர்த்தஹஸ்த பாதங்குஷ்டாசன் இதை எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்களோட கால்களில் எந்த கால் தூக்க போறோமோ அதை விட்டுட்டு இந்த காலை கரெக்டா புஷ் பண்ணி வைங்க. எல்லா விரலுமே, அதாவது கால்களில் இருக்கிற எல்லா விரலுமே கீழே பதிஞ்சிருக்கும். பதுங்கிக்கும் போது இதை நீங்க உங்க கட்டை விரல், அதாவது காலில் இருக்கிற கட்டை விரல் இந்த 2 ஃபிங்கரை வச்சு தூக்கணும். தூக்கி நில்லு பாருங்க எவ்வளவு நேரம் நிக்க முடியுதுன்னுட்டு. உங்களால நிக்க முடிஞ்சா மெதுவா ஓபன் பண்ண பாருங்க. பிகினர்ஸா இருந்தா முட்டி பெண்ட் ஆகும். முட்டி பெண்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா திரும்பி வந்துடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கல. ஒரு கால் கீழே கரெக்டா பதிஞ்சிருக்கணும். எல்லா விரலுமே கீழே பதிஞ்சிருக்கணும். கால்களை தூக்கி ஸ்ட்ரெயிட்டா இருங்க. ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பண்ணி இருக்கலாம். இல்லைன்னா இப்படிதான் ஸ்லோவா நீங்க கீழே இறக்கிடலாம். ப்ராக்டிஸ் இல்லாத பட்சத்தில் அது கொஞ்சம் பெண்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நின்று ஒரு 3 செகண்ட்ஸ் மேனேஜ் பண்ணி பாருங்க நின்று. இல்லைன்னா ஒரு வால் சப்போர்ட் எடுத்து கையை வச்சு அதில் இருந்து ஒரு வால் சப்போர்ட்டை பிடிச்சு இல்லை சேரை பிடிச்சு காலை தூக்கி பாருங்க. காலை தூக்கி ஒரு 3 செகண்ட்ஸ் இருந்துட்டு மெதுவாக கீழே இறக்குங்க. சப்போர்ட் இல்லாமல் ஒரு 3 செகண்ட்ஸ் பாருங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டுக்கு சப்போர்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட பாடியில் இருக்கிற கரெக்டாக எப்படி ஒரு பேலன்ஸோ அது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இது பை எக்ஸசைஸ்னால இன்னொரு காலம் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பாதங்குஷ்டாசன் பண்ணும்போது உங்களோட ஆம்ஸ்ட்ரிங்ஸ் கரெக்டா விரியும். இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ரிங்ஸ் கரெக்டா விரியும் போது என்ன ஆகுதுன்னா கால்கள்ல இருக்கிற தசைகளுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸ்பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அத்லெட்டிக்ஸ் பீப்புளுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஓடும் போது சுளுக்கு பிடிக்கிறதோ இல்லை கிராம்ப்ஸ் வர்ற வாய்ப்புகளுக்கு ரொம்பவே குறைஞ்சிடும். இப்போ இன்னொரு காலம் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ பாதங்குஷ்டாசனுக்கு அதே மாதிரி தான். இப்போ ரைட் காலை நல்ல கீழே பதிய வைங்க. எல்லா ஃபிங்கர்ஸும் கீழே பதிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொரு காலை தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நில்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு நேரம் உங்களால நிக்க முடியுதுன்னு பாருங்க. ஒரு காலை மேனேஜ் பண்ணி, அதாவது உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சும். அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க. மெதுவா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மலி இப்படிதான் இருக்கும், இல்லை இப்படிதான் விரியும். இப்படி விரியும் போது இப்படியே வச்சு கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க. ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணதான் அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸே வரும். அண்ட் மெதுவா நீங்க இறக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இனிஷியலி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வால் சப்போர்ட் இல்லை சேர் சப்போர்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்க அர்த்தஹஸ்த பாதங்குஷ்டாசன் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.